வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏஆர்எம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல டொவினோ தாமஸ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அதுலயும் ஒரு ட்ரிபிள் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் ஒரு ட்ரெஷர் அண்ட் மோட்ல ஒரு மேஜிக்கல் லேம்பை தேடி அலையிறது அப்படின்ற மாதிரியான தீம்ல நகருது. அந்த மேஜிக்கல் லேம்ப் ஸ்டார்டிங்ல ஒரு ஊரோட கோயில்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஊர்ல தான் டொவினோ தாமஸ் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியாளோட பொண்ணான கீர்த்தி செட்டியை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான லவ் ஸ்டோரி அப்படின்றது ஓடிட்டு இருக்கும். டொவினோ தாமஸோட தாத்தா அந்த ஊரோட விளக்க திருட முயற்சி பண்ணிருப்பாரு. அதனாலேயே அந்த குடும்பத்தை ஒரு மாதிரி திருட்டு குடும்பம், அவரோட பரம்பரையும் திருட்டு பரம்பரை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ டொவினோ தாமஸையும் அதே மாதிரி திருட அப்படின்ற மாதிரி அடிக்கடி முத்திர குட்டிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த ஊருக்கு வரக்கூடிய ஹரிஷ் உத்தமன் நம்ம டொவினோ தாமஸ் ஒரு டிராப்ல மாட்ட விட்டு, நீ அந்த ஊரோட விளக்க எனக்கு எடுத்துதா, இல்லைன்னா நான் அவனை திருடன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வச்சு ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. சோ டொவினோ தாமஸும் அந்த விளக்க எடுக்க முயற்சி பண்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த விளக்கோட ஹிஸ்டரி என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை எடுத்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த 3 ரோல்ல டொவினோ தாமஸ் காட்டின அந்த டிஃபரன்சியேஷன் அப்படின்னே சொல்லலாம். 3 ரோலுமே தரமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதுல அந்த மணியன் அப்படின்ற அந்த ரோல் உண்மையிலேயே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்வாக் கலந்த ஒரு கேரக்டரா அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜேர்னி ஆஃப் அந்த மேஜிக்கல் லேம்ப் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அது எப்படி உருவாச்சு, அண்ட் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டொவினோ தாமஸ் எப்படி அதை காப்பாத்துறாரு, செகண்ட் டொவினோ தாமஸ் எதுக்கு அதை திருட முயற்சி பண்றாரு, அண்ட் தேர்டு டொவினோ தாமஸ் அதை ஏன் ரீஸ்டோர் பண்ண முயற்சி பண்றாரு அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதுல பேசப்பட்ட அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் கோயிலுக்குள்ளேயே அலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கம் பல வருஷங்களா இருந்துட்டு வந்துச்சு. சோ அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தை இதுல பேசியிருப்பாங்க. அதுலயும் அந்த மக்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த விளக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு சைடுமே இருக்கும். இருந்தாலும் அவங்க அந்த விளக்கை பார்க்க கூட அலோ பண்ணாததெல்லாம் உண்மையிலேயே நீட்டா காட்டப்பட்டிருக்கும். மேக்கிங் வைஸ்மே ரொம்ப ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னி தான். பட் இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த வாவ் மொமெண்ட்ஸ் அப்படின்றது சுத்தமா இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுக்கான ஸ்கோப் அப்படின்றது ஏராளம் இருந்துச்சு. பட் அதை கிரியேட் பண்ண தவறிட்டாங்க. அதே மாதிரி நிறைய சீக்வன்சஸ் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஏதோ அடுத்து இன்ட்ரெஸ்டான சீன் வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஒரு மாதிரி நார்மலா கடந்து போயிடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னுமே ஸ்கிரீன் பிளேவை கிரிப்பிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.